Today we have a very special guest with us, Dr. Rajkumar Bharati. He is a legendary poet and also the great grandson of Subramanya Mahakavi Subramanya Bharati. Very glad and very warm welcome Thank you, to Ma. you, Thank sir. you. I'm glad to be here. பாரதியாரோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆமா, ரொம்ப அப்படின்னு. அழகா ஏன்னா இருக்கும். அந்த காலத்துல அவர் வந்து எழுதி தான் அந்த ஆமாமா. சுதேசி மித்ரன்ல பிரிண்ட் எல்லாம் இல்லாதப்போ அந்த காசு பணம் எல்லாம் செலவு பண்ணக்கூடாதுன்னு அந்த ஆமா. மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருக்கோம். எழுத்தை பத்தி அதாவது அந்த இது மட்டும் இல்ல, கவி புனையறது மட்டும் இல்ல, எழுத்தும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அப்படின்னு முத்தா இருக்கும் அவருடைய எழுத்து. கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, ஸோ அப்ப வந்து இந்த மாதிரி போட்டோகிராஃபி அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. ஆமா. ஸோ நாங்க வந்து இந்த ஆசை முகம் அப்படின்னு மறந்து போச்சே அந்த பாட்டை பத்தி கேள்விப்படும்போது அவர் வந்து அம்மா ஞாபகத்துல பாடினதா சொல்றா. நீங்க அத பத்தி ஒரு சின்ன இது அது வந்து கண்ணன் என் காதலன்ல வருது. கண்ணன் பாடல்கள்னு ஒரு 24 பாட்டு இருக்கு. 23, 24 பாட்டு இருக்கு. கண்ணனை வெவ்வேறு பாவங்கள்ல தோழன்லேருந்து ஆரம்பிச்சு பொன்னவரி மேனி சுபத்திரை மாதை புறங்கொண்டு போவதற்கு கண்ணனின் தோழன், கண்ணனின் தாய், கண்ணனின் தந்தை, கண்ணனின் அரசன், இப்படி போறது. கண்ணனின் சீடன், கண்ணனின் குரு. ஸோ தோழனாகவும் தாயாகவும் தந்தையாகவும் குழந்தையாகவும் வீட்டு வேலைக்காரனாகவும் எஜமானனாகவும் எல்லாமே வந்துடும். காதலனாவே ஒரு 4-5 பாட்டு, காதலியா 4-5 பாட்டு, இப்படிலாம் இருக்கு. அதுல ஆசை முகம் மறந்து போச்சே கண்ணன் என் காதலன்ல வருது. என்னப்பா செய்வேன், எங்க போய் தேடுவேன்? ஏன்னா அதுல என்ன ஒரு அழகான வரினா, ஆசை முகம் மறந்து போச்சே இதை யாரிடம் சொல்வேன் தோழி, நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், எனில் நினைவு முகம் மறக்கலாமோ. அதான் அதனுடைய நெஞ்சத்தினுடைய வேலை என்ன? அன்பை ஞாபகம் வச்சுக்கிறது. மெமரி தானே அந்த காலத்து எல்லாமே. தி ஹார்ட் ஹேஸ் டு ரிமெம்பர் தி லவ் and the concern you have for somebody or many people. So it has done its duty. நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், the heart hasn't forgotten. எனில் நினைவு, the memory, முகம் மறக்கலாமோ. அது முகம் மறக்காம வச்சுட்டு இருக்க வேண்டியது அதனுடைய வேலை. அது மறந்து போச்சு. மெமரியினுடைய வேலை வந்து பண்ணலை. அதனால்தான் வண்ணப்படமும் இல்லை கண்டாய், இனி வாழும் வழியின் அடி தோழி. கண்ணில் எல்லாமே இல்லைங்க, கண்ணன் அழகு கண்ணில் தெரியுது ஒரு தோற்றம், அதில் கண்ணன் அழகு முழுதில்லை, வண்ணப்படமும் இல்லை கண்டாய், இனி வாழும் வழியின் அடி தோழி. ஸோ அந்த நினைவு வச்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல எழுதக்கூடிய ஒரு பாடல் தான். அவர் வந்து பராசக்திய குழந்தையா பாடின பாட்டுன்னு சின்னஞ்சிறு கிளியில் எழுதியிருப்பார். இது வந்து கோலக்கண்ணனுடைய தொடர்பால கண்ணன் மேல பெரிய வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியாதவருக்கு அந்த ஆழ்வார் பாசுரங்கள். ஏன்னா தினம் கோலக்கண்ணன் வந்து ஒரு பாசுரத்தை பாடுவார். கேட்டு 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 அந்த தமிழையும் ஆழ்வார் பாசுரங்களையும் கேட்டு இந்த மாதிரி நாமளும் எழுதணும்னு ஒரு ஆசை வந்தது. அவர் ஆக்சுவலா எழுத வந்தது 4000 திவ்ய பிரபந்தம் தானே. 6000 எழுதப்பட்ட ஆசைப்பட்டார். ஆனா அதை எழுத முடியல. அதுக்கு 66ல நின்று போச்சு அவருடைய இதுல. அந்த அதனுடைய தாக்கத்தின் வெளிப்பாடுதான் அந்த கண்ணன் பாடல்கள். அந்த எல்லா விதமா பாவிச்சு எழுதும் பொழுது அந்த பராசக்தியை குழந்தையாக கண்டு பாடியத்தார். அதனால கண்ணன் நான் பொண்ணா இருந்தா கண்ணன் எனக்கு காதலன், நான் ஆம்பளையா இருந்தா கண்ணம்மா எனக்கு காதலி. ஸோ கண்ணம்மா என் காதலி ஒன்று இருக்கு, கண்ணம்மா என் குழந்தை இருக்கு. வெவ்வேறு பாவங்கள் தானே. அன்புங்கிறது ஒண்ணுதான். அன்புங்கிறது நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல். அது அன்பு ஒண்ணுதான், அதுல வித்தியாசம் கிடையாது. செலுத்துகிற பாவத்தினுடைய வெளிப்பாடு மாறணும். ட்ரூதான். ஏன்னா அந்த நம்மளோட ஆழ்வார்களோட இதுவே வந்து அந்த நாயக்க நாயக்கி தானே. சோ அதே இதுதான் இங்க மாணிக்க வாசகரோட இதுலயும் எல்லாமே அப்படிதான். ஈவன் ஜெயதேவ சஷ்டபதி கூட நாயக்கா பாவம். அதாவது அப்படிதான் இணைச்சுக்கிறது. அதான் போய் இணைவது தானே. அந்த உங்களை விட ரொம்ப ஒரு ஹையர் சோர்ஸ்ல போய் உங்களை இணைச்சுக்கிறது. அதுதான் ஆத்மாவுடைய தாபமா இருக்கும்.